கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல ஒரு நல்ல வார்த்தை, நீங்க சொன்னபடி நடக்கும். நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தா நீங்க சொன்னபடி ஆகும். ஏன்னா இது சொன்ன வார்த்தை இயேசு அப்படி உங்களை பார்த்து சொல்றாரு. எனக்கு மார்க் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா அவர் சொல்ற ரெண்டு காரியம். சந்தேகப்படாம தான் சொன்னபடியே நடக்கும். இருதயத்துல ஒரு சின்ன நம்ம ஒரு காரியத்தை ஒரு கல்யாண காரியத்தை பேசி முடிக்க போறோம் அப்படின்னு ஒரு பிரயாசப்படுறோம், அல்லது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, அதை முடிக்க போறோம். போகும்போது முடியும் ஆண்டவர் நினைச்சா முடியும், இந்த இது இல்லை, கர்த்தர் இதை எனக்காக முடித்து தருவார். நான் போறேன், புறப்பட்டு கர்த்தருடைய நாமத்துல என் மகனுக்குடைய கல்யாண காரியம் நடக்கும், என் மகளுடைய திருமண காரியம் நடக்கும், இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்குவேன், என் பிள்ளைகளுக்காக அதை செய்ய போறேன், இந்த காரை ஒரு நல்ல வாகனத்தை வாங்க போறேன், என் மகன் இந்த இன்டர்வியூல ஜெயிக்க போறான், அவனுடைய ப்ரொமோஷன் எங்களுடைய ப்ரொமோஷன், என் பிள்ளைகளுடைய ப்ரொமோஷன் அவனுக்கு வந்து சேரும், என்ற கடன் எல்லாம் மாற்றப்படும், கர்த்தர் என் கடனை இந்த வருஷத்துக்குள்ள நீக்கிடுவார். இப்படி நீங்க விசுவாசித்தால் என் வியாதியிலிருந்து நான் கர்த்தர் என்ன சுகப்படுத்துகிறேன், என் குடும்பத்துல எங்க அப்பா அம்மா நல்ல பலத்தோடு இருப்பாங்க, அவங்களுடைய வியாதியும் கர்த்தர் நீக்கி இருக்கிறார். இப்படி நீங்க விசுவாசம், அந்த விசுவாசம் கடுகளவு சந்தேகமே வரக்கூடாது. அதான் சொல்ற, நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீங்க எதை மனசுல நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீங்க போற இடம் உங்களுக்கு வாய்க்கும். இது மெய்யாகவே ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை, ஏசப்பாவுடைய வார்த்தை, உங்களை பார்த்து சொல்ற. சந்தேகப்படாத. நீ சந்தேகப்படாம இதை செய்தேனா நீ போகிற காரியம் ஜெயமாய் மாறும். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வியாதிகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி தருவார். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டாயம் இருக்கும். அதனால இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வாங்க. அவன் வெளியே வந்தா பாத்தீங்களா, திமிர்வாத காரண 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் எழுப்பி விட்ட கர்த்தர் உங்களுக்கும் இதே போல அதிசயமும் அற்புதமும் கர்த்தர் செய்வார். எங்களால தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் சந்தேகப்படாம விசுவாசத்தோடு உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க கேட்டதெல்லாம் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல பிதாவே, ஆமென்.